வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களோட புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக பல காலத்துக்கு இருக்கணும். வறுமையிலிருந்து நீங்கள் மீடணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், இதை கதைக்கக்கூடாது தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு சில, எல்லாரும் இல்லை, ஒரு சில என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு வார்த்தையில் நீங்கள் பதிவை கேளுங்க. அதை கேட்டு முடிஞ்ச பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஒரு சில உறவுகளுக்கு மாத்திரம் வெளிநாடு போய் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களுக்கு இல்லை, உயிருக்கு உண்மையாகவே அச்சுறுத்தல நீங்கள் போயிருப்பீங்க, அவங்களுக்கும் இல்லை. ஒரு சில இங்கே இருந்துட்டு சாப்பிட வழி இல்லாமல் போயிட்டு அங்கே போயிட்டு கிலோ கணக்கில் நகையையும் வாங்கிட்டு நட்டையும் வாங்கிட்டு வசதியாக பணத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம்னு பண்ணுறது ஊரில் வேறு நாட்டில் எடுத்து நாங்கள் ஈழத்து தமிழை நாங்கள் எங்களோட நாடு ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு காட்டுற களிசறையல், ஒரு சில களிசறையல் தானே ஒரு சில அவங்களுக்கான பதிவு. முதல்ல என்ன பதிவுன்னு சொன்னால், தாய் மண் நீங்கள் எவ்வளவுக்கு அன்பாக இருக்கிறீங்க என்றதை எல்லாருக்கும் அவங்களோட தாய் நாடு பெருசு இல்லையா? தாய் நாடுன்றது நம்மளோட அம்மா மாதிரி. நம்மளோட நாட்டில் நம்ம பிறந்தோமா செத்தோமா வாழ்ந்தோமா இருக்கணும், சரியா? நாங்கள் ஏழைகள், சரியா? நாங்கள் தமிழர்கள் இலங்கையில் இப்போ ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லை, அப்படி தான் போய் கொண்டிருக்கோம். இனியும் போகணும். அதை குழப்பம் யாரும் இல்லை. நடந்து முடிஞ்சுது. அதை பற்றி குறித்து பிரியோசனம் இல்லை. முக்கியமாக ஒரு ஒன்றை சொல்லி தூக்கி உங்களோட அரசியல் சட்டையெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க, மூட்டை கட்டி. நான் அரசியலை பற்றியே கதைக்க வரல. வெளிநாடு நீங்கள் இங்கேருந்து இலங்கை, அதாவது இலங்கையிலேருந்து நீங்கள் என்னத்துக்கு போன, நீங்கள் இப்போ போனார்கள் உண்மையாகவே அடிபாட்டில் போனாக்கள் இல்லை சகோதரர்களே. உண்மையாக உங்களோட தொழிலுக்காக போனாக்களுக்காக வேண்டி இல்லை, உண்மையாகவே இங்கே இருக்கே இல்லாமல் போனாக்களுக்கும் இல்லை இந்த பதிவு. இங்கே வாழ தெரியாமல் போயிட்டு உயிருக்கு பயந்துண்டு போயிட்டு அங்கே போயிட்டு நகையை நட்டை எடுத்துட்டு நீங்கள் அங்கே இருந்துட்டு பந்தா காட்டுறீங்க இல்லையா அவங்களுக்கு, சரியா? உங்களுக்கு இங்கே இருக்க வழி இல்லாமல் அங்கே போய்ட்டு உழைச்சி கிலோ கணக்குலையோ அங்கே எத்தனையோ கிலோவில் வந்து அது உங்களோட சொந்த மண் இல்லை, சரியா? அவங்களுக்கான பதிவு எல்லாருக்கான இல்லை, இது வந்தால் காட்டுற ஒரு சிலருக்கான பதிவு. இங்கே கிலோ கணக்கில் போடுங்க, ஆடுங்க, இல்லை அங்கே இருந்துட்டு காசு கூடி பணங்களில் காணி பூமியை வாங்க, இல்லை வேறு ஆக்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லா வகையிலையும் குடிக்கிறதுக்கு கூட காசு போடலாம், சரியா? சில விஷயங்களை நான் சொல்லக்கூடாது, சரியா? உங்களோட காசுகளை நீங்கள் எந்தளவுக்கு அங்கே போய்த்து உழைச்சி செய்யலாம்ன்றது தெரியும். உண்மையாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சொந்த மண்ணில் பிச்சை எடுத்தாலும் வாழ்கிறது சந்தோஷம், சரியா? நாங்கள் கட்டிட்டு கோமளம் இருக்குத்தானே, கோமளம் நாங்கள் விவசாயம் செய்கிறவங்க. கோமளத்தை கட்டிட்டு வயலில் செய்கிறவங்க ஒரு நிறை சாப்பாடுனா சாப்பிட்டுட்டு எங்களோட மண்ணில் தான் பிறந்த நாங்கள் எங்களோட மண்ணை சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். உங்களை மாதிரி ஒரு சிலர் இங்கே வழி இல்லாமல் பந்தா காட்டி வாழ்ந்து பழகிட்டு, ஐயோ கடவுளே நம்ம மாட்டிடுவோம்னு பயத்தில் ஓடி போய் அங்கே இருந்துட்டு இப்போ நீங்கள் நாடகம் ஆடுறீங்களே, ஒரு நாடகம், அதை நிறுத்தி கொள்ளுங்க, சரியா? ஒரு சும்மா போகிறவனை நோண்டி விட்டுட்டு பார்க்காதீங்க, சரியா? பணம்ன்றது எல்லாருக்கும் முக்கியம். வறுமை இளமையில் வாரது கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் கோமளத்தை கட்டிட்டு விவசாயம் செய்கிறோம், அதை விட பொய் களவு செய்ய மாட்டோம், பிச்சை எடுப்போம், சரியா? எங்களோட சொந்த மண்ணில் பிறந்தனாங்க வாழ்வோம். என்ன இன்சென்ட் நாங்கள் ஏற்றுக்கொடுப்போம். அதோடு நாங்கள் எங்களோட மண்ணில் சாக விரும்புகிறோம். நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு எங்களோட நாடு ஈழத்து மண் 1-2 பேர் கூத்தடிக்கிறீங்கள, அவங்க உங்களுக்கு சொத்து சுகமெல்லாம் நாட்டில் காணி வாங்க போடையில, காணி வாங்க வாழ வசதி இல்லை, காணி வாங்க போடையில, அப்போ பணம் கூடி போய்த்து
உங்களோட காசு பணங்களை எங்கே காட்டணுமெண்டு உங்கள்கிட்ட காட்டி கொடுங்க, எங்கள்கிட்ட காட்டணும். நாங்கள் ஒரு சத்தத்துக்கு பிச்சை எடுத்தாலும் நிம்மதியாக எங்களோட சொந்த இலங்கை மண்ணில் ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாழ்த்து. நன்றி.